இது விக்ரமாதித்தன் கதைகள். எபிசோட் 6. மறுநாள் காலை பொழுதில தன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்து கொண்ட போஜராஜன் மனதில் புத்துணர்ச்சியை வரவழைத்து கொண்டு நன்கு நீராடினான். புத்தாடையை அணிந்து கொண்டு தனது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அமைச்சர் பரிவாரங்களுடன் நவரத்தின சிம்மாசனம் இருக்கின்ற இடத்திற்கு வந்தடைந்தார். சிம்மாசனத்திற்கு வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு அதில் ஏறி அமர முடிவு செய்தார். தயக்கத்துடன் முதல் படியின் மீது காலை வைத்து அந்த சுகேசி பதுமையை உற்று பார்த்தார். முதல் படியில் இருந்த முன்னர் தன்னை தடுத்து நிறுத்திய அந்த சுகேசி பதுமை இப்போது எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்டு சற்று மகிழ்ச்சி அடைந்தார். சற்று பெருமையாக, இனிமேல் நமக்கு எந்த தடையும் ஏற்படாது, நாம் தைரியமாக சிம்மாசனத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்று மனதில் நினைத்தபடி இரண்டாவது படியில் காலை வைத்தார். மறுநொடியில் அந்த இரண்டாவது படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேகவல்லி என்ற பதுமை கை கொட்டி சிரித்தது. மன்னனே, சற்று போரும். எமது மன்னர் விக்ரமாதித்த பூபதியை போன்று வீர பராகரமோ புத்தி சாதுரியமோ எதையும் அறிந்து செயலாற்றும் பண்போ உமக்கு இருந்தால் நீர் இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து ஆட்சி நடத்தலாம். பதுமையே, மன்னர் விக்ரமாதித்த பூபதியிடம் என்னிடம் இல்லாத அதிசய சிறப்பு அப்படி இன்னும் என்னதான் இருக்கிறது? அதனை சற்று விளக்கமாக சொல்லேன், நானும் அதனை கேட்டு தெரிந்து கொள்கிறேன். மன்னனே, எமது மாமன்னர் விக்ரமாதித்தரின் அரிய பெருமைக்குரிய சம்பவங்கள் எடுத்துரைக்கிறேன், அதை கேள். எமது மன்னர் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அப்போது உஜ்ஜயினி பட்டணத்திற்கு 2 காத தொலைவில் பிரம்மாண்டமான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டின் மைய பகுதியில் துர்க்கையம்மன் ஆலயம் ஒன்றும் இருந்தது. அந்த ஆலயத்தின் சன்னதிற்கு நேர் தென்புறமாக மயானம் ஒன்றும் இருந்துச்சு. அந்த மயானத்தில் பெரிய முருங்கை மரம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த முருங்கை மரத்தில் சற்று தடிமனான நிலையில் வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. எவன் ஒருவன் அந்த வேதாளத்தை தன் வசப்படுத்துகிறானோ அவன் அதன் சேவையை தன் வாழ்நாள் முழுவதுமாக பெற்றிடுவான். அதாவது அந்த வேதாளம் அவனுக்கு அடிமையாகிவிடும். அவன் இடுகின்ற வேலை அத்தனையும் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் சிறப்பாக செய்து முடித்து விடுமாம். அத்தகைய வல்லமை பெற்ற வேதாளத்தை வசப்படுத்தியவர்கள் ராஜபோக சுகங்களை எல்லாம் உலகத்து மன்னர்கள் அனைவரையும் அடக்கி தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வரக்கூட முடியுமாம். இந்த நேரத்தில் ஞானசீலன் என்ற தவமுனிவன் நீண்ட காலமாக அந்த காட்டில் வசித்து வந்தான். அவன் எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வேதாளத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதன் உதவியினால் உலகில் யாருக்குமே கிடைக்காத பேரின்ப வாழ்க்கையினை வாழ்ந்திட வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான். இல்லை, பேராசைப்பட்டான். ஞானசீலன் அவ்வளவு எளிதாக வேதாளத்தை தன் வசப்படுத்த முடியவில்லை. அதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வியை அடைந்தது. அந்த வேதாளத்தோடு போட்டி போட்டு அதன் செயல்களுக்கு ஈடு கொடுக்க அவனால் முடியாது. அந்த நேரத்தில் விக்ரமாதித்தனின் ஆட்சி பெருமையையும் அவனது பேராற்றல் மற்றும் உலகம் முழுவதும் பரவியுள்ள புகழும் அறிவையும் பற்றி கேள்விப்பட்டான் ஞானசீலன். விக்ரமாதித்தனை வீழ்த்திவிட்டு தானே உஜ்ஜயினி நகரத்தை அரசாள வேண்டும் என்று நினைத்தான். அதன் காரணமாக காட்டிற்கு சென்று துர்க்கை அம்மனை நினைத்து கடும் தவம் புரிந்தான். அவனது கடும் தவத்திற்கு மனமிறங்கிய துர்க்கை அம்மனும் அவனுக்கு காட்சியளித்தார். தன் முன்னே காட்சி தந்த துர்க்கை அம்மனை வணங்கினான் ஞானசீலன். மகனே, எதற்கு என் முன் வந்து இப்படி கடும் தவம் புரிகிறாய்? என்ன வர வேண்டும் கேள். தேவியே, எனக்கு பூரண ஆயுளும் இப்பூவுலகில் யாருக்குமே கிடைக்காத சுகபோக வாழ்க்கையும் கிடைக்க வேணும். விக்ரமாதித்தன் வாழ்வை அழித்து அவனது அதிகாரத்தை எனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமில்லை, அவனது சிறப்பான சிம்மாசனத்தில் அமர்ந்து சக்கரவர்த்தியாக ஆட்சி புரிய வேணும். இவை அனைத்தையும் சாதித்திட சற்று தொலைவில் இருக்கும் முருங்கை மரத்தின் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறதே, அதோ அந்த வெள்ளை வேதாளம், அதை நான் என் வசப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆசைகள் எல்லாம் சற்றும் குறை எதுவும் இல்லாமல் நடந்திட வேண்டும் அம்மா என்றான்.
நீ எண்ணுவது போல் அவ்வளவு எளிதாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடாது மகனே. உன் ஆசைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேறிட வேண்டுமென்றால் அதற்கு நீ சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். தாயே, எனது எண்ணமும் என் மனதில் தோன்றிய ஆசைகளும் நிறைவேற எதையும் செய்ய நான் தயாராக உள்ளேன். அப்படியானால் நீ நன்றாக கேட்டுக்கொள். எக்குறையும் இல்லாத முடியரசர்கள் 100 பேர்களின் தலை ஒன்றன் பின் ஒன்றாக வெட்டி எனது பலிபீடத்தில் நீ சமர்ப்பித்திட வேண்டும். அதே நேரத்தில் முருகை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேதாளத்தை பிடித்து கட்டி என் சன்னதியில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்படி நீ நிறுத்தினால் அந்த வேதாளத்தை நான் உனக்கு அடிமையாக்குகிறேன் என்று கூறியபடி மறைந்தாள் துர்காதேவி. அதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த ஞானசீலன் தனது முயற்சிகளை அப்பொழுதே தொடங்கினான். ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் சென்று சந்தித்தான். அவர்களிடம் தான் ஒரு மகத்தான யாகம் ஒன்றினை நடத்துவதாகவும் தெரிவித்து, அந்த யாகம் நடைபெறும் நேரம் நள்ளிரவில் யாக குண்டத்தின் முன்பாக மௌனமாக அமர்ந்திருந்தால் உலகத்தில் எவருக்கும் கிட்டாத பெரும் புகழும் பேரும் கிடைக்கும் என்று, அதோடு சுகபோக வாழ்க்கையும் உறுதியாக கிடைக்கும் என்றும் கூறினார். எனது மந்திரத்தினால் எல்லாவற்றையும் எளிதில் கிடைக்கும்படி செய்து விடுவதாக கூறி அனைவரையும் நம்ப வைத்தான். ஞானசீலனின் வார்த்தைகள் உண்மை என்று நம்பிய மன்னர்கள் பலர் ஒருவர் பின் ஒருவராக காட்டில் இருக்கும் துர்கை அம்மன் சன்னதிக்கு வரத் தொடங்கினார்கள். அவர்கள் முருங்கை மரத்தில் தொங்கும் வேதாளத்தை பிடித்து கொண்டு வருமாறு இவன் கேட்க, பேராசை பிடித்த அந்த மன்னர்களும் வேதாளத்தை பிடித்து கட்டி தூக்கி வந்தார்கள். வேதாளம் கேட்கும் கேள்விக்கு அம்மன்னர்களால் விடை கூற முடியாது. எனவே வேதாளம் அவர்களை கொன்றுவிடும். கொல்லப்பட்ட மன்னர்களின் தலையை மட்டும் எடுத்து வந்து துர்காதேவியின் பலிபீடத்தில் சமர்ப்பணம் செய்து வந்தான் ஞானசீலன். இப்படியாக 99 மன்னர்களின் தலைகள் பலிபீடத்தில் சமர்ப்பித்தாகிவிட்டது. இன்னும் ஒரே ஒரு மன்னனின் தலையை மட்டும் துர்காதேவிக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டால் வேதாளம் தன் வசப்பட்டு விடுமே என்று மகிழ்ச்சியால் துள்ளினான் ஞானசீலன். கடைசியாக ஒரு மன்னனை கண்டுபிடிக்க அவன் வெகு சிரமப்பட்டான். அந்த முயற்சியில் அவன் மிகவும் சோர்வடைந்து அவனுக்கு கடைசியாக விக்ரமாதித்தனின் நினைவு வந்தது. ஏன் அவனை பலியிடக்கூடாது? நாம் அவனை போல் ஆக வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டோம். பிறகு அவன் உயிர் இந்த உலகில் என்னத்திற்கு என்று நினைத்தான். இனி எப்படியாவது எப்பாடுபட்டாவது விக்ரமாதித்தனை துர்காதேவிக்கு பலியாக கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான். அதனை மட்டும் நாம் நிறைவேற்றிவிட்டால் உஜ்ஜயினி மாநகரத்திற்கு மன்னனாகி விடலாம். நாம் நினைத்ததையெல்லாம் எளிதில் சாதித்து விடலாம் என்று முடிவு செய்தான். உடனே அதிகாலை பொழுதில் உஜ்ஜயினி நகரத்திற்கு வந்தான் ஞானசீலன். தன்னுடைய அரண்மனைக்கு யாரோ ஒரு தவ முனிவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் தானே முன்வந்து ஞானசீலனை வரவேற்றார். முனிவரே, வாருங்கள். தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவென்று கூறுங்கள். உடனே நான் அதனை நிறைவேற்றுகிறேன் என்று பலவாறாக உபசரித்தான். ஞானசீலன் விக்ரமாதித்தனுக்கு ஒரு மாங்கனியை கொடுத்தான். விக்ரமாதித்தன் அந்த கனியை வாங்க முயற்சித்த போது அது தவறி கீழே விழுந்து உடைந்து சிதறியது. தரையெங்கிலும் நவரத்தினங்கள் உருண்டோடின. இதை பார்த்த விக்ரமாதித்தன் வியப்படைந்தான். விக்ரமாதித்தன் அந்த ஒவ்வொரு கற்களையும் எடுத்து பரிசோதித்தான். ஆச்சரியம்! அந்த ஒவ்வொரு கற்களும் விலை மதிப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. முனிவரே, இத்தகைய விலை மதிப்பு மிக்க நவரத்தின கற்கள் தங்களிடம் எப்படி வந்தன? அரசே, ஒரு முனிவன் தன்னுடைய தவ வலிமையினால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? சொல்லுங்கள். நான் நொடி பொழுதில் எவ்வளவு செல்வங்களையும் வரவழைப்பேன் என்றான். இதை கேட்டு விக்ரமாதித்தன் ஆச்சரியமடைந்தான். வேந்தே, இந்த சந்நியாசி வாழ்க்கை வாழும் நான் இவைகளையெல்லாம் ஒருபோதும் பயன்படுத்த நினைத்ததில்லை. உம்மை போன்றவரிடம் இவைகள் இருந்தால் குடிமக்களுக்கு எத்தனையோ வழிகளில் பயன்படும் அல்லவா? நான் சற்று தூரத்தில் இருக்கிற காட்டில் ஒரு அற்புதமான காரியத்திற்காக கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இரவு மட்டும் நீர்
நான் தவம் செய்கின்ற இடத்தில் என் முன்பாக அமர்ந்திருந்தால் எவருமே அறியாத மந்திரம் ஒன்றினை உபதேசிக்கிறேன். அந்த மந்திரத்தை நீ மனப்பாடமாக படித்து கொண்டு விரும்பும் நேரத்தில் விரும்பும் பொருட்களை, எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் பெற்றிட முடியும். இது எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தான் விக்ரமாதித்தன். ஞானசீலனின் பேச்சில் அவனுக்கு முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. எதற்கும் அவர் சொன்ன இரவு நேரத்தில் அவரின் இருப்பிடம் சென்றடைந்தால் எல்லா உண்மைகளையும் எளிதில் தெரிந்துவிடும் என்று முடிவு செய்து கொண்டு, ஐயா, தங்களை நான் எப்போது எந்த இரவில் சந்திக்க வேண்டும் என்று கூறுங்கள், நான் அவ்வாறே வந்து சந்திக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மன்னா, வருகின்ற சதுர்த்தி திதியுடன் கூடிய கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமை நடு இரவு சாம வேளையில் நீர் மட்டும் தனியாக காட்டில் இருக்கும் துர்காதேவி சன்னதிக்கு வந்து சேர்ந்திட வேண்டும். நீ அங்கு வந்தவுடன் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு பின்னர் தெரிவிக்கிறேன் என்று கூறி ஞானசீலன் உடனடியாக காட்டிற்கு புறப்பட்டான். அவன் குறிப்பிட்ட அந்த நாள் வந்ததும் நடு இரவு ஜாம வேளையில் விக்ரமாதித்தன் வாள் ஏந்தியவனாக காட்டின் நடுவில் இருக்கின்ற துர்காதேவி சன்னதிக்கு சென்றான். முனிவர் பெருமானே, நான் இந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள். அந்த செயலை நான் உடனடியாக நிறைவேற்றி வைக்கிறேன். வேந்தே, மிகவும் கடினமான ஒரு வேலையும் நீர் செய்திட வேண்டாம். சற்று தொலைவில் பார். அங்கே ஒரு மயானம் தென்படுகிறதில்லையா? அங்குள்ள ஒரு முருங்கை மரக்கிளையில் பிரேத உடல் ஒன்று இருக்கிறது. அந்த உடலில் வேதாளம் குடிக்கொண்டிருக்கிறது. தலைகீழாக முருங்கை மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேதாளத்தை கொண்டு வந்து துர்காதேவியின் சன்னதியில் நிறுத்துவது என் தவ பணிகளின் முக்கியமானதாகும். அதனை கட்டி இழுத்து இங்கே கொண்டு வருவதற்கு என் உடலில் பலம் இல்லை. உன்னை போன்ற பராக்கிரமசாலிகள் தான் அந்த வேலையினை செய்திட முடியும். அதனால் எமக்கு நீ செய்திடும் பெரிய உதவியாக இதனை மட்டும் செய், போதும். அந்த வேதாளத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும், அவ்வளவுதான் என்றான் ஞானசீலன். சரி, தாங்கள் கட்டளைப்படியே அந்த வேதாளத்தை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று கூறியவாறு மயானத்தை நோக்கி புறப்பட்டான் விக்ரமாதித்தன். அவன் சென்று கொண்டிருக்கும் போதே பெரும் சூறாவளி காற்று போல் வீசியது. அந்த காற்றை தொடர்ந்து கடும் மழை பெய்ய தொடங்கியது. அந்த கடும் மழையினை பொருட்படுத்தாது விக்ரமாதித்தன் தொடர்ந்து மயான பூமி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். ஞானசீலனுக்கோ மகிழ்ச்சி. 100வது தலை கிடைக்கப் போகிறது என்று மனம் மகிழ்ந்தான். அப்போது 4 திசைகளில் இருந்தும் மனதை குலைக்கும் விதமாக பயங்கரமான பேய் சிரிப்புலிகள் கேட்டன. அதனைத் தொடர்ந்து ஓவென அழுகின்ற சப்தமும் கேட்டது. எங்கிருந்தோ புறப்பட்டு வந்த மலைப்பாம்புகள் எல்லாம் விக்ரமாதித்தனின் கால்களில் சுற்றி கொண்டு அவனை அக்கம்பக்கம் அசைய விடாமல் தடுத்தது. இது என்ன, உண்மையா அல்லது பிரம்மையா? உடனே விக்ரமாதித்தன் தனது உடைவாளை உருவி எடுத்து தன் கால்களை சுற்றி பின்னிக்கொண்டு கிடந்த அந்த மலைப்பாம்புகளை வெட்டி சாய்த்து விட்டு மேலும் தொடர்ந்து நடக்கத் தொடங்கினான். ஆங்காங்கே தூரத்தில் கொழுந்து விட்டு எரிகின்ற தீபங்கள் போல் அக்னி ஜுவாலைகள் தோன்றியும் மறைந்தது. அவைகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்த வெளிச்சத்தில் விக்ரமாதித்தன் பலவிதமான கோர காட்சிகளை காணத் தொடங்கினான். முதலில் இந்த மலையில் அந்த அக்னி எல்லாம் எப்படி எரிகிறது என்ற கேள்வி. மேலும் அந்த காட்சியை சில பேய்கள் உயிருடன் இருக்கின்ற மனிதனை பிடித்து வந்து அவர்களை கதற வைத்து குடல்களை உருவி தின்னும் காட்சியை பார்த்தான். விக்ரமாதித்தன் அந்த கோர காட்சிகளை கண்டு பயந்து நிலை தடுமாறாமல் தைரியத்துடன் நின்றான். தன் நடையை தொடர்ந்து மயானத்தை அடைந்தான். மயானத்தின் சுற்றுப்புறங்களை விக்ரமாதித்தன் பார்த்தான். அங்கு நின்றிருந்த முருங்கை மரத்தின் ஒவ்வொரு கிளையும் படபடவென வெடித்து பேரொளி எழுப்பி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. விக்ரமாதித்தன் அந்த முருங்கை மரத்தை நோக்கி நடந்தபோது, விடாதே, விட்டு விடாதே, பிடி பிடி என்று சத்தமான குரலானது அந்த காடெங்கிலும் ஒலிக்க தொடங்கியது. அதையெல்லாம் விக்ரமாதித்தன் காதில் வாங்கி கொள்ளவில்லை. மரத்தை அண்ணாந்து பார்த்தபோது மரக்கிளை ஒன்றின் கோர உருவமுடன் பிரேதம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. சற்றும் தாமதிக்காமல்
அதை பார்த்தும் பார்க்காததும் போல் விக்ரமாதித்தன் அந்த முருங்கை மரத்தின் மீது ஏறி அந்த பிரேதம் தொங்கிக் கொண்டிருந்த கிளையை நெருங்கினான். தனது வாளினை எடுத்து பிரேதம் கட்டப்பட்டிருந்த கயிற்றினை ஒரே வீச்சில் வெட்டி துண்டித்தான். பலத்த ஓசையுடன் அந்த பிரேதம் கிளையிலிருந்து தடாலென கீழே விழுந்தது. விக்ரமாதித்தன் மரத்தை விட்டு விரைவாக கீழே இறங்கி வந்து அதை நெருங்கியவுடன் அது தன் பற்களை நரநரவென கடித்தது. அது தன் பயங்கரமான முகத்தை காட்டி விக்ரமாதித்தனை பயமுறுத்தியது. பிறகு ஓவென அழத் தொடங்கியது. உயிரில்லாத பிரேதத்தின் இந்த செயலை கண்டு பிரமித்த விக்ரமாதித்தனுக்கு ஞானசீலன் முன்பு கூறிய விஷயம் ஒன்று நினைவுக்கு வந்தது. அதனுள் வேதாளம் ஒன்று குடியிருக்கிறது என்பதே அது. இதனை நினைத்து பார்த்தவனாய் அதை நெருங்கி அதனுள் இருக்கின்ற வேதாளத்தை கட்ட முற்படும் போது அது சற்றென்று மறைந்து போய்விட்டது. இது இப்படி மறைந்ததை கண்டு விக்ரமாதித்தன் திகைப்படைந்தான். திகைப்பின் எல்லையில் இருந்த விக்ரமாதித்தன் அந்நிலையில் இருந்து விடுபட்டு முருங்கை மரத்தை அண்ணாந்து பார்த்தபோது அது முன்போன்றே அந்த முருங்கை மரக்கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதனை கண்டு சற்றும் மனம் தளராது விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறி அதனை பிடித்து காட்டுக்கொடிகளால் இறுக கட்டி தோளில் அதனை சுமந்தவாறு மரத்தை விட்டு கீழே இறங்கினான். இப்படி அதை சுமந்தவாறே துர்காதேவி ஆலயத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். உடனே அது பேசத் தொடங்கியது. ஏய், நீ யார்? எதற்காக என்னுடைய வழியில் வந்து அனாவசியமாக குறுக்கிடுகிறாய்? என்ன காரணமாக என்னை பிடித்து கட்டி சுமந்து கொண்டு செல்கிறாய்? இப்படி பலவாறாக கேட்டுக்கொண்டே இருந்தது. விக்ரமாதித்தனோ தனக்கும் ஞானசீலனுக்கும் உள்ள தொடர்பினை பற்றியும் அவனுடைய கோரிக்கையை பிரார்த்தனையை நிறைவேற்றும் பொருட்டே இதனை செய்வதாகவும் தெரிவித்தான். உடனே வேதாளம், வேந்தனே, நான் எவருக்குமே கட்டுப்படாத வேதாளம். எனது வழியில் குறுக்கிட்டவர்கள் யாவரையும், அது யாராக இருந்தாலும், அவர்கள் உயிர் பிழைத்து செல்வது இதுவரையில் முடியாத காரியமாயிருந்தது. இப்போது நீயும் என்னிடம் சிக்கிக் கொண்டாய். என்னை நீ தூக்கி செல்ல விரும்பினால் எங்கும் வாய் திறந்து பேசக்கூடாது. அப்படி நீ வாய் திறந்து ஒரு சொல் பேசினாலும் நான் எனது கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்கை மரத்திற்கே சென்று விடுவேன் என்றது. அதனை கேட்ட விக்ரமாதித்தனும் மறுபேச்சு எதுவும் தெரிவிக்காமல் மௌனமாகவே அதனை தூக்கி தோளில் சுமந்தவாறு நடந்தான். அப்போது விக்ரமாதித்தனிடம் மீண்டும் வேதாளம் பேசத் தொடங்கியது. அரசனே, இந்த உலகத்தில் மக்கள் எல்லோரும் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாணம், அறிவு, கல்வி, கேள்விகளின் திறமை, விவேகம் ஆகிய சிறப்புகளை பெற்றிருக்கும் சான்றோர்கள் கூட தங்களுடைய ஒரு நொடி பொழுதையும் வீணாக்கிவிட விரும்ப மாட்டார்கள் இல்லையா? அந்த நேரத்தில் நல் சிந்தனை, நல்லவை பற்றிய ஆராய்ச்சி என்றே தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்திடுவார். மற்ற புத்தியுடையோரோ முட்டாள்களும் சோம்பி திரிபவர்களும் தங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு பொழுதினை உறக்கத்திலும் வீண் பேச்சிலும் கழித்திடுவார். தற்போது நான் சில புதிர் கதைகளை உமக்கு தெரிவிக்கிறேன். கதையை கூறி முடித்ததும் கதையோடு ஒட்டிய ஒரு புதிரையும் போடுவேன். அந்த புதிருக்கான விடையை நீ கூற வேண்டும். அப்படி கூறாவிட்டால் உமது சிரமானது வெடித்துவிடும் என்றது வேதாளம். விக்ரமாதித்தனோ வேதாளத்தின் புதிர்கதைக்கு பதில் கூற வேண்டும். அதே நேரத்தில் தான் வாய் திறந்தால் அது கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு மரத்தில் ஏறிவிடும். இப்போது நமக்கு இக்கட்டான சூழ்நிலைதான். இதனை எப்படியாவது சமாளித்திட வேண்டுமே என்று நினைத்து கொண்டு மௌனமாகவே நடையினை தொடர்ந்தான். அதனை கவனித்த வேதாளமோ, மன்னா, நீ நடந்து செல்கின்ற அழகினை பார்க்கின்ற வேளையில் உனக்கு சிரமம் இருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. உனக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு கதையினை சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள். நான் கூறப்போகிறேனே, இந்த கதையை கேட்பதற்கு மிகவும் அழகாயிருக்கும். அதனால் நீயும் மகிழ்ச்சி அடையலாம் என்று கதையை தொடர்ந்தது.